அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மேச ராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் காணலாம். நடப்பு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குருபகவான் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். முதல் 5 மாத காலம் கடகராசியில் குருபகவான் முன்னேறி சென்று அதிசாரமாக ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் சிம்மராசிக்கு சென்று மீண்டும் வக்கரகதியில் கடகராசியில் அமர்ந்து இந்த ஆண்டு முழுக்க சஞ்சாரம் செய்ய போகிறார். இதன் மூலம் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும் பலன்கள் காணலாம். மேசராசியில் 2வது நட்சத்திரமாக செவ்வாய் பகவானுடைய வீட்டில் சுக்கிர பகவான் நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது. பரணியில் பிறந்தால் தரணி ஆளலாம் என்று பழமொழி உண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருந்தால் தரணி ஆளலாம். சுக்கிரன் புதனுடனோ செவ்வாயுடனோ ஒரு ராசியில் கூடிவிட்டார் என்றால் உங்களுக்கு பிரச்சனை, கல்யாணமும் பண்ண முடியாது, வீடு நிலம் சொத்து சார்ந்து பிரச்சனை வரும், உடல் ரீதியான தொந்தரவுகள்லாம் ஏற்படும். அதனால் சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் பரணியில் பிறந்தவர்கள் தரணி ஆளலாம். செவ்வாய் பகவானுடைய வீட்டில் சுக்கிரன் நட்சத்திரம் இருக்கும்போது தரணி ஆள்றீங்களோ இல்லையோ, உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சது தான் சட்டம். உங்கள் குடும்பத்தை நீங்கள் தான் ஆள்வீர்கள். கணக்கு வழக்கு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக பேசுவது முன்னின்று நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய தலைமையில் தான் எல்லாமே நடக்கும். பரணி நட்சத்திர பெண்கள் தன்னுடைய கணவரை அன்பால் கட்டி போட்டு விடுவார். மேச ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே அர்த்தாஷ்டம குருவாக மேச ராசிக்கு 9ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குருபகவான் 12 வருடங்களுக்கு பிறகு உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வார். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா முதல் 5 மாத காலம் குருபலன் இல்லை. ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் குருபலன் வருது. ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி செஞ்சு வரன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கும். இப்போ ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் உங்களுக்கு குருபலன் வருகிறது. இந்த காலகட்டங்களில் எவ்வளவோ பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட காரியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாகும். முதல் 5 மாத காலம் கடகராசியில் குருபகவான் செல்லும்போது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம குரு காலகட்டம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் முதல் செவ்வாய் குரு இணைவு, ஐப்பசி மாதம் முதல் செவ்வாய் கேது குரு முக்கூட்டு கிரக இணைவு இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சாரம் செய்யும். 4ஆம் இடம் உங்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் பலம் இழக்கும். அதனால் விவசாயிகள் சரியான கால நேரம் அறிந்து பயிர் பண்ணுங்கள். விலை அதிகமாக போட்டு ஆடு வாங்கிறது, மாடு வாங்கிறது இதெல்லாம் தவிர்த்து விடுங்க. 4ஆவது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது சிலருக்கு வளர்ப்பு பிராணிகள் மூலம் விரயங்கள் உண்டாகும். இந்த வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை, பக்கத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் வரப்பை வெட்டுறது அல்லது வேலியை தூக்கி உங்கள் காட்டு பக்கம் போடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இப்போ தான் வரும். நண்பர்கள், உறவினர்கள், வீட்டை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு திடீர்னு விரோதிகளாக மாறுவார்கள். இதுவரை நல்லா தானே இருந்தாங்க, ஏடா இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு மன அழுத்தத்தை கூடுதலாக கொடுக்கும். 4ஆவது வீட்டிலே குருபகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது இப்போ வீடோ விவசாய நிலமோ
வாடகைக்கு விடக்கூடியவர்கள், குத்தகைக்கு விடக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு குத்தகைக்கு விட்டிங்கன்னா, வாடகைக்கு விட்டிங்கன்னா குத்தகை பணம் வராது, வாடகை பணம் வராது. அவங்க மூலம் உங்களுக்கு சண்டை சச்சரவு உண்டாகும். சுகஸ்தானத்திலே குருபகவான் செல்லும்போது வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான், காட்டில் இருந்தாலும் ஒன்று தான். சுகம் உங்களை தேடி வராது. நீங்கள் தேடி தேடி போனாலும் சுகம் இந்த ஆண்டு கிடைப்பது அரிது. வேலை பளு கூடுதலாக இருக்கும். 100 ரூபா வேலை 1000 ரூபா வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வருமானம் என்னமோ கொஞ்சம் தான். படித்து கொண்டிருப்பவர்கள் அக்கறையுடன் கூடுதல் கவனம் எடுத்து படிக்கணும். விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக படம் பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக படிப்பில் மார்க் கம்மியாகி ஃபெயில் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மேசராசிக்கு 12ஆம் அதிபதி 4வது வீட்டிலே உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது வீடு, நிலம், சொத்து சார்ந்து, படிப்பு சார்ந்து உங்கள் ரகசியங்களை மற்றவர்களிடம் பேசாதீங்க. 12ஆம் அதிபதி 4வது வீட்டிலே செல்லும்போது நீர்நிலைகளில் கவனமாக இருக்கணும். ஏரி, குளம், குட்டை, கிணறு, ஆறு, நதி, கடல் இப்படி நீர்நிலைகளுக்கு சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் ஆழமான பகுதிக்கு செல்லாமல் பார்த்துக்கணும். அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி உபாதைகளை கொடுக்கும். குரு 4வது வீட்டிலே செல்லும்போது புரட்டாசி மாதம் முதல் செவ்வாய் இணைவு, தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி மது குடிப்பவர்கள் கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. மது அதிகமாக குடிச்சிங்கன்னா, பீடி, சிகரெட்டு அதிகமாக புகை பிடிச்சிங்கன்னா நுரையீரல், இருதயம் பாதிக்கக்கூடும். 4வது வீட்டிலே குருபகவான் அமர்ந்து 9ஆம் பார்வையால் 12வது வீட்டை தன் வீட்டை தானே பார்க்குறார். மேசராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு 7 நாட்டு சனியில் விரயச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. 12வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானை குருபகவான் பாரி செய்யும்போது எந்த வேலை செய்தாலும் சரி, என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த ஆண்டு கூடுதலான உழைப்பு இருக்கும். வேலை பளு கூடுதலாக இருக்கும். அதனால் இரவு நன்றாக உறங்க முடியாது. உடல் அசதி ஏற்படும். ஆடி, ஆவணி, புரட்டாசி மாதங்களில் சிலருக்கு கண் சார்ந்த பிரச்சனை, கால் பாதம், முட்டி, மூட்டு எலும்பு, இடுப்புக்கு கீழே வலி, வேதனை உண்டாகும். கண் சார்ந்த சிகிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்து வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், தங்கி வேலை பார்த்தாலும் சரி, வீட்டில் இருந்தே வேலை பார்த்தாலும் சரி, சிலருக்கு சில அலைச்சல்களை உண்டாக்கும். இப்போ இருக்கின்ற இடத்த விட்டு வேறு இடம் மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குருபகவானுடைய நேர் 7ஆம் பார்வை மேசராசிக்கு தொழில்ஸ்தானமான 10வது வீட்டின் மேல் விழும்போது தொழிலில் பயபக்தியுடன் இருந்தால் மட்டுமே இந்த ஆண்டு நீங்கள் வெற்றி பெற முடியும். குருபகவான் 10வது வீட்டை பாரி செய்யும்போது சாஸ்திர, சம்பிரதாய, புராண கதைகள் மீது அதிக ஈடுபாடு ஏற்படும். ராமாயணம், மகாபாரதம் இப்படி புராண கதைகளை தேடி தேடி படிப்பீங்க. அல்லது முன்னோர்கள், பெரியோர்கள் பற்றிய எண்ணங்கள், சிந்தனை மேலோங்கும். 10வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது எந்த தொழில் செய்தாலும் சரி, அந்த தொழிலில் பயபக்தியோடு இருப்பீங்க. உங்கள் மாமியார் மனம் நோகிற மாதிரி பேசக்கூடாது. இல்லைன்னா மாமியாரிடம் உங்களுக்கு அசிங்க அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். குருபகவானுடைய 5ஆம் பார்வை மேசராசிக்கு 8வது வீட்டின் மேல் விழுகிறது. நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகில் இருப்பவர்களிடம், சொந்தக்காரர்களிடம், நண்பர்களிடம்
நீங்களே வந்து பேச தெரியாமல் பேசி அசிங்க அவமானப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். மேசராசிக்கு 8வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பணம் காசு கைமாத்தாவோ கடனாவோ யாருக்கும் கொடுக்காதீங்க. 1000 ரூபா கொடுத்தாலும் சரி, 1,00,000 ரூபா கொடுத்தாலும் சரி, அதை நீங்கள் வந்து திரும்ப வாங்கங்காட்டியும் காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு போய் அலையாளன்னு அலைஞ்சு தான் வாங்கணும். கோச்சாரத்தில் ராசிக்கு 4வது வீட்டிலே குருபகவான் வருவது எந்த காரியத்திலும் குருபகவான் வந்து சுகப்பட மாட்டார். அதனால் வந்து முதல் 5 மாத காலம் பரணி நட்சத்திர நண்பர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.